திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடில் இருதரப்பு மீனவர்களிடையே மோதல். காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்தாருடன் 100க்கும் மேற்பட்டோர் தங்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்றித் தருமாறு பேரணியாக வந்து கோட்டாட்சியர் கனிமொழி மனு அளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அடுத்த கோரைக்குப்பம் பகுதியில் கடலில் மீன்பிடித்து வரும் கோரைக்குப்பம் மீனவர்கள் மாப்பு வலையை பயன்படுத்தி கடலில் மீன்பிடித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது குணம்குப்பம், வைரவன்குப்பம் மீனவர்கள் தங்களது மீன் வலைகள் மீது படகுகளை ஏற்றியும் கடலில் மீன்பிடித்த அந்த அவர்களை தாக்கியதாகவும் காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கோரைக்குப்பம் மீனவர்கள் கடலில் மீன்பிடிப்பதற்கு 4 நபர்கள் இருந்தால் மாப்புகளை விரித்து மீன்களை பிடித்து வந்து விடலாம். எதிர்த்தரப்பில் உள்ளவர்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு குறைந்தது 50 நபர்கள் தேவைப்படும் என்பதால் 50 நபர்கள் தங்களது கிராமத்தில் இல்லாமல் தங்கள் பகுதியிலும் மாப்புகளை பயன்படுத்தி மீன் பிடிப்பதால் சுருக்கு வலை வீசி மீன் பிடிப்பதற்கு ஆட்கள் குறைவாக உள்ளனர் என கூறி அவர்களை தாக்கியதாக கூறப்படுகிறது. சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு தமிழக அரசால் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. வாரத்தில் 2 முறை மட்டும்தான் சுருக்கு வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க வேண்டும் என்றும் மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டு இருந்தது. இருந்தாலும் அதையும் மீறி பெரிய மீனவ குப்ப கிராமங்கள் சுருக்கு வலையை பயன்படுத்தி வருகின்றனர். சுருக்கு வலையை பயன்படுத்தி 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்கு இருந்த மீன், நண்டு, இறால், பூச்சிப்புழு அனைத்தையும் சுற்றிவிடுமாம் சுருக்கு வலை. மாப்பு வலையை பயன்படுத்தி அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மீன்களை பிடித்து வரும் கோரைக்குப்பம் மீனவர்களை சுருக்கு வலை பயன்படுத்தும் மீனவர்கள் அடித்து துன்புறுத்துவதாகவும் கடலுக்கு செல்ல பயமாக உள்ளது என பெண்கள், ஆண்கள் கூறிய நிலையில் இன்று கோட்டாட்சியரிடம் மனு அளித்திருந்தனர். 2 தரப்பினரையும் அழைத்து அடுத்த வாரத்திற்குள் கூட்டம் அமைத்து இருவரிடமும் பேசி முடிவெடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அங்கிருந்து மீனவர்கள் கலைந்து சென்றனர்.